இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பொருளின் விலை 30% கூட்டப்பட்டு பின் 30% இறக்கப்படுகிறது எனில் இறுதி விலையை ஆரம்ப விலையுடன் ஒப்பிடுக அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா ஸ்டார்டிங்ல ஒரு பிரைஸ் இருக்கு, அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 30% அதிகரிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 30% குறைக்கிறாங்க. இந்த மாதிரி கான்செப்ட் வந்தாலே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் x into y by 100. இது வந்து பெர்சன்டேஜ் கான்செப்ட்ல ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு நிறைய சம் கேட்டிருக்காங்க. அதிகரிச்சா பிளஸ் சிம்பிள் எடுத்துக்கணும், குறைச்சா அப்படின்னா மைனஸ்ல எடுத்துக்கணும். அப்ப இங்க என்ன வரும்னா 30 ஃபர்ஸ்ட் அதிகரிக்கிறாங்க பிளஸ், அடுத்து குறைக்கிறாங்க அப்போ மைனஸ். எக்ஸ் இருக்கிற இடத்துல 30, ஒய் இருக்கிற இடத்துல மைனஸ் 30 பிளஸ் 30 இன்ட்டு மைனஸ் 30 பை 100. இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்க 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சர் கடைசி என்ன இருக்குன்னா -9ன்னு வரும். அப்போ மைனஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு 9% குறைவு. இதே இது பிளஸ்ல வந்துச்சுன்னா அதிகம்னு நமக்கு வரும். இது ரிலேட் பண்ணி நமக்கு நிறைய சம் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும்.